பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 2 கொரிந்தியர் அதிகாரம் 1 20 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: 2 கொரிந்தியர் எழுதியது யார்? பதில்: பவுலும் தீமோத்தேயும். கேள்வி: சகல உபத்திரவங்களிலேயும் யார் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்? பதில்: தேவன். கேள்வி: யாருடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது என்று பவுல் சொன்னார்? பதில்: கிறிஸ்துவினுடைய பாடுகள். கேள்வி: கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எது பெருகுகிறது என்று பவுல் சொன்னார்? பதில்: ஆறுதலும். கேள்வி: நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே எது பலன் செய்கிறது? பதில்: அந்த இரட்சிப்பு. கேள்வி: நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட எதை அடைகிறீர்கள்? பதில்: ஆறுதலும். கேள்வி: எங்கே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை? பதில்: ஆசியாவில். கேள்வி: எந்த நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அதிக பாரமான வருத்தம் உண்டாயிற்று? பதில்: பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. கேள்வி: யாரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தோம்? பதில்: மரித்தோரை எழுப்புகிற. கேள்வி: எது வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்? பதில்: மரணம். கேள்வி: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை டேஷ். பதில்: நம்பியிருக்கிறோம். கேள்வி: நீங்களும் எங்களுக்கு எப்படி உதவி செய்யுங்கள்? பதில்: விண்ணப்பத்தினால். கேள்வி: எதற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நடந்தோம்? பதில்: மாம்சத்திற்கேற்ற. கேள்வி: யாருடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாயிருப்பீர்கள்? பதில்: கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே. கேள்வி: நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு யார் சாட்சி? பதில்: உண்மையுள்ள தேவனே. கேள்வி: தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறார்? பதில்: ஆம் என்றே. கேள்வி: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது? பதில்: இயேசு கிறிஸ்துவுக்குள். கேள்வி: நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யார்? பதில்: தேவனே.
கேள்வி: தேவன் நம்முடைய இருதயங்களில் எதை கொடுத்திருக்கிறார்? பதில்: ஆவி என்னும் அச்சாரத்தையும். கேள்வி: நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு எப்படி இருக்கிறோம்? பதில்: சகாயராயிருக்கிறோம். God bless you.